தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் இந்த வீடியோ பார்க்க வந்த நியூ வியூவர்ஸ்க்கும் என்னுடைய அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த வீடியோ மூலிமா நான் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரீசெண்டாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். அங்கே போகும்போது என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக ஃபெங்கல் சைக்ளோன் போயிருந்தது. அதனால் எவ்வளோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அஃபெக்ட் ஆகிருந்து, அதனால் எங்களுக்கு என்ன அஃபெக்ட் ஆச்சு அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மூலிமா திருச்செந்தூர் முருகனுடைய வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போனோம்னா நிறைய விஷயம் இருக்குது. திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும், திருச்செந்தூரில் என்ன ஸ்பெஷல், திருச்செந்தூர் முருகன் கோவிலை கட்டியது யார், திருச்செந்தூரில் என்ன ஃபேமஸ்ஸு, திருச்செந்தூர் முருகன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ்க்கான ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் முருகனை பார்க்க கிட்டத்தட்ட நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க ட்ரெயினில். ஸோ அது இந்த மாதம் தான் கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. ஸோ அதனால் ஃபேமிலியோடு ரீசெண்டாக போயிட்டு வந்திருந்தோம். உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். சென்னை எக்மோரில் தான் எங்களுக்கு ட்ரெயின். சென்னை எக்மோரில் திருச்செந்தூர், அதாவது செந்தூர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின். இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கிட்டத்தட்ட நமக்கு ஈவினிங் 4:30 நினைக்கிறேன். ஆமாம், 4:15 4:30 இந்த டைமில் தான் ஏதோ ஒன்று. 4:30 PM நமக்கு ட்ரெயின். ஸோ அந்த நேரம் பார்த்து தான் ஃபெங்கல் புயல், நாங்கள் இன்றைக்கி போகிறோன்னா நாளைக்கு தான் ஃபெங்கல் புயல் கிராஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ வேறு வழியில் டிக்கெட் புக் பண்ணியாச்சு, போய் தான் ஆகணும். ஸோ அதனால் கிளம்பிட்டோம். ஈவினிங் 4:30 PM டான்னு சொல்லி வண்டி எடுத்துட்டாங்க. வண்டி எடுத்துகிட்டு நேராக எடுத்துகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 14 hours ட்ராவல். ஸோ அதனால் அடுத்த நாள் மார்னிங் 6:30 AM அங்கே ரீச் ஆகிட்டோம் திருச்செந்தூரில். சைக்ளோனுக்கு முன்னால் நம்ம கிளம்புறதுனால அன்றைக்கி கொஞ்சம் ரெயினால் நிறைய எக்மோ ஸ்டேஷனே கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் எல்லாமே நசநசம் தான் இருந்துச்சு. வேறு என்ன பண்ணுறது, நமக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஏறியாச்சு, போயாச்சு, இறங்கியாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஆனால் அங்கே திருச்செந்தூரில் ஒரு சொட்டு மழை இல்லைங்க, அந்த அளவுக்கு கிளியராக இருக்குது க்ளவுடு. அங்கே ஒரு மழைக்கான ஒரு அறிகுறி கூட இல்லை, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குளிரெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம சொட்ரு அது இதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனால் அங்கே போனால் ஒரு குளிரும் இல்லை. ஸோ அதனால் அதுக்கு யூசேஜே இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறமா திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோம். வெளியே ஒரு சின்ன மினி வேன் மாதிரி பிடிச்சோம். ஸோ எங்களுடைய ஃபேமிலியில் கொஞ்சம் நிறைய பேர், ஒரு 27-30 மெம்பர்ஸ்குள்ளே இருப்பாங்க, அவ்வளோ பேர் போயிருந்தோம். ஸோ ஒரு மினி வேன் ஒன்று பிடிச்சி அங்கேருந்து அதாவது கோவிலுக்கு பக்கத்துலேயே லாட்ஜோ இல்லை ரூமோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போய் விட சொல்லியிருந்தோம். அதாவது கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு 2 தெரு தள்ளி ஒரு சின்ன லாட்ஜ் இருந்தது. ஸோ அந்த லாட்ஜில் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்மளுடைய எடுத்துகிட்டு வந்த அந்த திங்ஸு பேகு எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஒரு ரூமில் வச்சு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே எல்லாருமே டிஃபன் சாப்பிட்டுட்டோம். காலையில் டிஃபனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி பார்க்கறதுக்கு போனோம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நம்ம ஊரில் எப்படி காக்காங்க திரும்புகிற பக்கம்லாம், அதாவது நம்ம சென்னையில் எப்படி திரும்புகிற பக்கம்லாம் காக்கா தெரியுமோ, அதுமாதிரி அங்கே திரும்புகிற பக்கம்லாம் மயில் தான் தெரியுது. காலங்காத்தாலே நம்ம ஊர்லலாம் குயில் குக்கு குக்குன்னு கத்தும். ஸோ அதையே நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம். ஆனால் இங்கே அசாதாரணமாக எல்லா மயிலுமே அதுபான்னு கத்திட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலுமே இங்கே மயில் தாங்க. நீங்களே பாருங்கள், நாங்கள் தங்கி இந்த லாட்ஜ் பக்கத்தில் இருக்க ஒரு மரத்து மேலே இப்படி ஒரு மயில் ஒன்று உட்காந்து இருக்கு. இந்த மாதிரி திரும்புகிற பக்கம் எங்கே பார்த்தாலுமே மயில் தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. ஆண் மயில், பெண் மயில் சொல்லி எல்லா மயிலையும் பார்த்தோம். அதை இங்கே பாருங்கள், ஒரு மயில் தோகை விரித்து ஒரு கோவில் மேலே நடனம் ஆடுறதை நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அங்கே பார்த்தோம். ஓகேங்க, இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே எப்படி தரிசனம் பார்த்தோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் கோவிலுடைய என்ட்ரன்ஸு. இப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனோன்னா ஒரு சின்ன மலை மாதிரி வருது. அந்த மலை மேலே ஏறி தான், அதாவது மோஸ்ட் ஆஃப் த முருகன் கோவில் மலை மேலே தான் இருக்கும். ஆனால் இந்த கோவில் மலை மேலே இருந்தாலும் சாமியோட மூலஸ்தானம் மலைக்கு உள்ளே போய், அதாவது பூமிக்கு அடியில் போய் தான் சாமியை பார்க்குற மாதிரி கட்டியிருக்காங்க இந்த கோவில். ஸோ இந்த கோவிலை பற்றின வரலாறையும் முருகனை பற்றின வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எப்படி தரிசனம் பண்ணோம், என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக சொல்லப்படுது.
இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூரில் வந்து இருக்குது இந்த கோவில் வந்து பழந்தமிழ் இலக்கியங்களிலே வந்து சேயோன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. இந்த கோவிலுடைய கட்டிடக்கலை வந்து திராவிட கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் நம்ம தூத்துக்குடியில இருந்து நம்மளுடைய சென்னை வரைக்கும் கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா வந்து இந்த கோவில் வந்து சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கோவில் வந்து 2000 3000 வருஷம் வரைக்கும் ரொம்பவே பழமையான ஒரு கோவிலா சொல்லப்படுது. முருகன் கோவிலேயே கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய ஒரே முருகன் கோவில் இந்த கோவில் மட்டும்தான். அந்த பெருமை இந்த கோவிலை மட்டும் இருந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி திருச்சீரலவாய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ திருச்செந்தூர்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகே, இப்போ சுப்பிரமணிய சுவாமியுடைய வரலாறை பத்தி தெரிஞ்சுப்போம். அந்த காலத்துல தேவர்களை வந்து தொந்தரவு செஞ்சவன் தான் வந்து சூரபத்மன்ற ஒரு அசுரன். ஸோ அந்த அசுரனை அழிக்கும்படி தேவர்கள்லாம் வந்து சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க. இவங்களுடைய வேண்டுதலை ஏத்துக்கிட்ட சிவபெருமான் வந்து என்ன பண்றாருன்னா வந்து தன்னோட நெற்றிக்கண்ல இருந்து 6 பொறிகளை உருவாக்குறாரு. அந்த 6 பொறிகள்ல இருந்து உருவானவர் தான் வந்து நம்முடைய முருகப்பெருமான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்து முருகப்பெருமான் அதாவது சிவபெருமானுடைய கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காரு, திருச்செந்தூர் வந்திருக்காரு நம்மளுடைய முருகப்பெருமான். அப்போ வந்து அந்த நேரத்துக்கு என்ன நடக்குதுன்னா வந்து தேவர்களின் குருவான வியாழ பகவான் வந்து என்ன பண்றாருன்னா வந்து முருகனுடைய தரிசனம் வேண்டி இந்த தலத்திலே அதாவது இந்த திருச்செந்தூர்லயே வந்து தவம் இருக்கிறாரு. முருகப்பெருமானுடைய தரிசனம் வேண்டி அவருடைய தவத்தை பார்த்து அவருக்கு காட்சி கொடுத்த முருகப்பெருமான் வந்து இங்கேயே அதாவது திருச்செந்தூர்லயே தங்கிடுறாரு. தங்கி அங்க இருக்கிற சூரபத்மனுடைய அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அசுரர்களுடைய வரலாறை பத்தி வியாழ பகவான் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய முருகப்பெருமான் என்ன பண்றாருன்னா வந்து தன்னுடைய படை தளபதியான வீரபாகுவை வந்து தூது அனுப்புறாரு சூரபத்மன் கிட்ட. நீ போய் எச்சரிச்சுட்டு வா, அப்பயும் அவங்க பின் வாங்கலைன்னா நம்ம போருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியே அனுப்பியிருக்காரு. அப்படி போய் எச்சரிச்சுட்டு வந்த பிறகு கூட இவ்வளோ நடந்த பிறகும் சூரபத்மன் கேட்குற மாதிரி தெரியல. ஸோ இதுக்கப்புறமும் சும்மா இருக்க முடியாது. சூரபத்மனோட தலையெழுத்து இதுதானா, அதை மாற்றவும் முடியாது. அதனால் நம்மளுடைய முருகப்பெருமான் வந்து போருக்கு கிளம்பிட்டாரு. தன்னோட படைகளை திரட்டிக்கிட்டு முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை அங்கேயே வதம் செய்கிறாரு. போர் முடிஞ்ச பிறகு வியாழ பகவான் அதாவது தேவர்களின் குருவான வியாழ பகவான் வந்து தனக்கு காட்சி தந்த இந்த இடத்துலயே நீங்க எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட சின்ன வேண்டுதல் வைக்கிறாரு. வியாழ பகவானுடைய வேண்டுதல் கிணங்க முருகப்பெருமானும் இங்கேயே அதாவது திருச்செந்தூர்லயே தங்கிடுறாரு. அதுக்கப்புறமா வியாழ பகவான் என்ன பண்றாருன்னா வந்து விஸ்வகர்மாவை அழைத்து இங்க வந்து ஒரு கோவில் வந்து எழுப்புறாரு முருகப்பெருமானுக்காக. இந்த இடத்துல சூரனை வதை செஞ்சு வெற்றி பெற்றதுனால வந்து முருகப்பெருமானை வந்து அப்போ எப்படி அழைச்சாங்கன்னா வந்து செயந்திநாதர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அந்த பேர் தான் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி செந்தில்நாதர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அதே மாதிரி இந்த கோவில் இருக்கிற இடமான திருச்செந்தூர் வந்து இதுக்கு முன்னாடி திருச்சேந்திபுரம், ஜெயந்தினா வெற்றி அப்படின்னு அர்த்தம், திருச்சேந்திபுரம்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. அந்த பேர் வந்து இப்போ மருவி திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லி இந்த தலம் வந்து அழைக்கப்படுது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதாவது முருகனுடைய 6 படை வீடுகளில் இந்த ஒரு வீடு மட்டும்தான் வந்து கடற்கரையோரமாக அமைஞ்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 5 படை வீடுகளுமே மலை கோயிலாக தான் இருக்குது. இந்த ஒரு கோவில் மட்டும்தான் கடற்கரையோரமாக அமைஞ்சிருக்கு. சுமார் 157 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலுடைய கோபுரம் வந்து 9 தலங்களை கொண்டதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வந்து போரில் சூரபத்மனை வெற்றி பெற்ற பிறகு வந்து வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபெருமானுக்கு ஒரு சிவபூஜை செய்கிறாரு. சிவபூஜை செஞ்ச அந்த கோலத்திலேயே முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் வந்து தன்னோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து தாமரை மலரோட அருள்றாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட தலையில் ஜடாமகுடம் சிவயோகிகள் போல ஜடாமகுடமும் தரிச்சிருக்காரு நம்மளுடைய முருகப்பெருமான். அதனாலேயே முருகப்பெருமானுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேக் சைடில் இருக்க ஒரு லிங்கம் வந்து இருக்கும். அந்த லிங்கத்துக்கு முதல்ல தீபாராதனை காட்டின பிறகு தான் முருகனுக்கே தீபாராதனை நடத்துவாங்களாம். அதே மாதிரி இதே திருச்செந்தூர் கோவிலில் வந்து சண்முகர் சன்னதின்னு சொல்லி ஒரு சன்னதி இருக்குது. அந்த சன்னதிக்கு பேக் சைட்லேயும் வந்து ஒரு லிங்கம் இருக்குமா. இதே மாதிரி தான் முருகப்பெருமானுக்கு முன்னாடி எப்படி அந்த லிங்கத்துக்கு
பூஜை அதாவது தீபாராதனை செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் சண்முக சன்னதிக்கும் பின்னாடி இருக்க லிங்கத்துக்கு பூஜை பண்ண பிறகு தான் வந்து சண்முக சன்னதிக்கும் வந்து தீபாராதனை செய்வாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 லிங்கமே வந்து இருட்டிலே இருக்கிறதுனாலேயே இதோடைய தீப ஆராதனையை நம்மளால் வெளிச்சத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா பஞ்சலிங்கத்தோடைய தரிசனத்தை பெறலாம். ஆமாங்க, முருகனுக்கு ரைட் சைடில் பஞ்சலிங்கத்தோட சன்னதி இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்கன்னா பஞ்சலிங்கத்தோடைய தரிசனத்தை நீங்கள் பெறலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக வருஷம் மார்கழி மாதம் வந்து தேவர்கள் வந்துட்டு போகிறதா ஒரு ஐதீகமாக இருக்குது இங்கே. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தான் வந்து முருகனுக்கு எதிரே, அதாவது முருகனுடைய மூலஸ்தானத்துக்கு எதிரே வந்து சிவனுக்கு உரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு உரிய வாகனமான இந்திர தேவ மயில்களும் வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து இந்த கோவிலுடைய ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரம் வந்து முருகனுடைய சன்னதிக்கு மேற்கு திசையில தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து முருகர் வந்து கிழக்கு திசையை பார்த்தபடி முருகன் வந்து இருப்பார். அதாவது கடற்கரையை பார்த்தபடி கடற்கரையை நோக்கி முருகப்பெருமான் வந்து இந்த கோவிலில் இருப்பார். அதாவது பொதுவாக எல்லா முருகன் கோவிலுமே வந்து முருகனுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ராஜகோபுரம் அமைஞ்சிருக்கும். அதாவது கிழக்கு திசையை நோக்கி தான் வந்து ராஜகோபுரம் அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த திருச்செந்தூர் கோவிலில் வந்து முருகனுக்கு ஆப்போசிட்டில் கடற்கரை இருப்பதனாலேயே, அதாவது கிழக்கு திசையை நோக்கி கடற்கரை இருப்பதனாலேயே மேற்கு திசையில் வந்து ராஜகோபுரத்தை அமைச்சிருப்பாங்க இந்த கோவிலில். இந்த கடற்கரை கோவிலுக்கு செல்லும் பாதையின் தொடக்கத்தில் வந்து தூண்டுகை விநாயகர்னு சொல்லி ஒரு விநாயகர் இருக்காரு. அந்த விநாயகர் கோவில் ஒன்று இருக்காங்க. இந்த விநாயகர் கோவில் தான் வந்து சுப்பிரமணிய சுவாமியோடைய உப கோவிலாக சொல்லப்படுது. அதாவது இந்த விநாயகருக்கு ஏன் இந்த பேர்னா வந்து சுப்பிரமணிய சுவாமி இருக்கக்கூடிய இடத்தை வந்து தூண்டி காண்பிக்கும் விதமாக இருப்பதனாலே இந்த விநாயகருக்கு தூண்டுகை விநாயகர்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் வந்து காலை 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்துருக்கும் நடை. நம்ம திருச்செந்தூர் கோவிலில் வந்து மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வந்து பங்குனி உத்திரம், அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாகம், அது மட்டும் இல்லாமல் திருக்கார்த்திகை, இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து ரொம்பவே விமரிசையாக கொண்டாடப்படுது இங்கே திருவிழா. அது மட்டும் இல்லாமல் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி விரதம் இங்கே எல்லா கோவிலுமே வந்து 6 நாட்கள் நடக்கும். ஆனால் இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட 12 நாட்கள் நடக்கும். இந்த 12 நாள் கந்த சஷ்டி விழாவில் என்ன நடக்குன்னா வந்து முதல் 6 நாட்களில் வந்து கந்த சஷ்டி விரதமும் சூரசம்ஹாரமும் நடக்கும். அடுத்த 7வது நாள் வந்து முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்க 5 நாட்களில் வந்து முருகப்பெருமான் வந்து கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை நடக்கும். இதுதான் வந்து இந்த 12 நாட்களுக்கான கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த திருச்செந்தூரில். தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பற்றி தமிழ் இலக்கியங்களில் வந்து, அதாவது முக்கியமான தமிழ் இலக்கியங்களான தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு, திருமுருகாற்றுப்படை, அது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரம், இந்த மாதிரி பெரிய பெரிய நூல்கள் எல்லாம் வந்து, அதாவது தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் வந்து முருகப்பெருமானை பற்றி, அதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நாழிக்கிணறு. இந்த நாழிக்கிணறு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களில் ஒன்றாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாழிக்கிணறு வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு போனவங்க கண்டிப்பாக இந்த தீர்த்தத்தில் ஒரு தடவையாவது நீராடாமல் போகக்கூடாது. அதாவது முக்கியமாக லட்சக்கணக்கானவர் வந்து ஆண்டுதோறும் இந்த தீர்த்தத்தில் வந்து நீராடிட்டு போகிறதா சொல்லப்படுது. இந்த நாழிக்கிணறு வந்து எப்படி உருவாகுச்சுன்னா வந்து முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை அழிக்கிறதுக்காக தன்னோட படைகளை திரட்டிக்கிட்டு இந்த வந்து திருச்செந்தூரில் முகாமிட்டு இருக்கும்போது தன்னுடைய படை வீரர்களுடைய தாகத்தை போக்குறதுக்காக தன்னுடைய வேளால் இந்த கிணத்தை உருவாக்குனாரு, இந்த நாழிக்கிணறை உருவாக்குனாருன்னு புராணங்களால் சொல்லப்படுது. இந்த நாழிக்கிணறில் இருக்கக்கூடிய தண்ணீருடைய சிறப்பு என்னன்னா வந்து, என்னதான் இந்த கிணறு வந்து கடலுக்கு அருகிலே இருந்தாலும் இந்த கிணறுல இருக்கக்கூடிய தண்ணி வந்து இனிப்பு சுவைப்படுது. அல்ல குறையாத ஒரு கிணறுன்னே சொல்லப்படுது. இது இந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே நிறைய டவுட்ஸ் வரலாம். அதாவது அது எப்படி ஒரு கிணறு தண்ணி வந்து இனிப்பு சுவையோடு இருக்கும், அதுவும் கடலுக்கு பக்கத்தில் இருக்க கிணறு தண்ணி எப்படி இனிப்பு சுவையோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். அதுதாங்க, அதாவது சயின்ஸ் படி நம்ம பார்த்தோம்னா வந்து என்னதான் இந்த கிணறு வந்து கடலுக்கு பக்கத்திலே இருந்தாலும் கடலுடைய நிலப்பரப்புக்கு அடியில் இருக்க நீர் வந்து கடல் மண்ணினால் வந்து வடிகட்டப்பட்டு இனிப்பு சுவையாக இருக்குது. அதனால தான் வந்து இது இனிப்பு சுவையோட, இந்த நாழிக்கிணறில் இருக்க தண்ணி வந்து இனிப்பு சுவையோடு இருக்குதுன்னு சொல்லப்படுது.
திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னா வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க, அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு கிடைக்க, இது மட்டும் இல்லாமல் கஷ்டங்கள் தீர, நமக்கு எதாவது தோஷம் தான் அந்த தோஷம் நீங்கி போகுவதற்காக திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் வந்து யாரால் கட்டப்பட்டதுன்னு நமக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹிஸ்ட்ரியிலே பார்த்தோம், விஸ்வகர்மாவால் தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, திருச்செந்தூரில் என்ன ஃபேமஸ்? திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஞாபகம் வருது நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்கள் என்னென்னா வந்து திருச்செந்தூர்னாலே வந்து முருகனுடைய 6 படை வீடுகளில் ஒரு முக்கியமான வீடு வந்து திருச்செந்தூர் வீடுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன ஃபேமஸ்னால் வந்து திருச்செந்தூர்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன, கடற்கரை குளியல், நாழி கிணறு, அதுக்கப்புறம் இலை விபூதி, கந்தசஷ்டி விரதம், இதெல்லாம் வந்து திருச்செந்தூரில் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, திருச்செந்தூர் கோயிலை பொறுத்த வரைக்கும் அங்கே போனவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக போனவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கோயிலை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகிடுச்சு. 2009 ஜூலை மாதம் 2ஆம் தேதி வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதோடு இன்னி வரைக்கும் சேர்த்து 15 வருஷம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ அதனால் 2025 மகா கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க இந்த கோவிலுக்கு. ஓகேங்க, இது வரைக்கும் திருச்செந்தூர் முருகனுடைய வரலாறையும் கோவிலை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் எப்படி தரிசனம் பண்ணோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு எப்படி போய் சேர்ந்தோம் இந்த ஃபெங்கல் புயலுக்கு மத்தியில் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். கோவில் சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம கூட்டம். என்னதான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருந்தாலும் செம கூட்டம் கோவிலில். அதாவது கோவில் வந்து கிட்டத்தட்ட திருப்பதி மாதிரி கட்டிட்டு வராங்க. அதாவது திருப்பதியில் நம்ம எப்படி கூண்டில் வச்சு ஆள் கொஞ்சம் கொஞ்சம் குறைய வந்து அனுப்பிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க கோவிலை சுற்றி. ஸோ நேராக இப்போ இந்த வழியில் நேராக போனாலே பீச் வந்துடும் இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ அந்த இடத்தையும் அடைச்சிட்டாங்க, கோவிலை சுற்றின்னு தான் போய் நம்ம பீச்சுக்கே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு மத்தியிலையும் கோவில் செம்ம கூட்டங்க. 100 ரூபா லைன்லேயே இடுக்கி நிற்கிற மாதிரி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், மூச்சு விடாத அளவுக்கு கூட்டம். நாங்கள் என்ன பண்ணோன்னா வந்து எங்கள் கூட வந்து கொஞ்சம் வயசானவங்க வந்திருந்தாங்க. ஸோ வயசானவங்க மீன்ஸ் என்னுடைய தாத்தா பாட்டி வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் தாத்தாவை வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியை வந்து நானும் வந்து அங்கே வந்து கோவில் முனையிலே வந்து வீல் சேருக்கான டெபாசிட் இருக்குது. அதாவது இந்த கோவிலில் வந்து ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி, அதாவது 60 வயசு மேலே இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சஸ் மாதிரி கொடுக்குறாங்க. என்ன ஆக்சஸ்னால் வந்து இந்த வயசானவங்க 60 வயசு மேலே இருக்கவங்க வந்து நடக்க முடியாதவங்க, ஊனமுற்றோர், இந்த மாதிரி ஆளுங்களுக்காக கோவில் சார்பில், அதாவது கோவில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு டெபாசிட், அதை வீல் சேர் டெபாசிட் பண்ணுற இடம் மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம 500 ரூபா கொடுத்தோன்னா 500 ரூபா கொடுத்து டெபாசிட் பண்ணோன்னா வந்து ஒரு வீல் சேர் கொடுக்குறாங்க. அந்த வீல் சேரை நம்ம யூஸ் பண்ணி, அதாவது அந்த வீல் சேரில் நம்மளுடைய தாத்தா பாட்டியை உட்கார வச்சு நம்ம வந்து கோவிலுடைய, அதாவது கோவில் தரிசனம் பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிறாங்க இல்லையா, அந்த வழியாக வந்து நம்ம உள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த ஆக்சஸை நானும் எங்கள் அம்மாவும் யூஸ் பண்ணி, அதாவது எங்கள் அம்மா வந்து எங்கள் தாத்தாவையும் நான் வந்து எங்கள் பாட்டியையும் வீல் சேரில் உட்கார வச்சு 500 ரூபா டெபாசிட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு. ஈஸியாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸில் நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் அங்கே செம்ம கூட்டங்க. 100 ரூபா லைனில் நின்றுந்தானே உண்மையிலே நான்லாம் பயங்கரமாக நொந்திருப்பேன், அவ்வளோ கூட்டம் உள்ள. ஆனால் முருகன் ஒன்றும் சும்மாலாம் ஒன்றும் தரிசனம் காட்டலைங்க, வச்சு செஞ்சிட்டாருங்க. என்ன தான் நம்ம லைனில் நின்று சாமி பார்த்தோன்னா நொந்துட்டு போமோ, அதை விட பயங்கரமான ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டாரு. உண்மையிலே நிறைய சருவல், நிறைய மேடுலாம் இருந்துச்சுங்க. அதுக்கு மத்தியில் அந்த வீல் சேரில் லேசாக இருக்க ஆளுங்கன்னா நவுத்திட்டு போயிடலாம், கொஞ்சம் வெயிட்டான ஆளுங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. எனக்குலாம் ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மேடாக இருந்தது ஒரு சில இடம்லாம். கொஞ்சம் கூட இருக்கவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணவே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஆக்சஸ்ங்க, அதாவது நல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 60 வயசு மேலே இருக்கவங்களுக்காக கொடுக்குற ஒரு நல்ல ஸ்பெஷாலிட்டி இந்த கோவில் சைட்லேருந்து. ஸோ இதை வந்து யாருமே தப்பாக யூஸ் பண்ணாதீங்க, கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். 60 வயசு மேலே இருக்கவங்க, நடக்க முடியாதவங்க, ஊனமுற்றவர்கள், இந்த மாதிரி ஆளுங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இது. ஸோ இதை யாருமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக 500 ரூபா டெபாசிட் பண்ணி இந்த ஆக்சஸை யூஸ் பண்ணிக்கோங்க. போகும்போது அந்த 500 ரூபா நீங்கள் அந்த மாதிரி வீல் சேரை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அவங்க பேரை சொல்லி, யார் பேரை சொல்லி நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தீங்களோ அவங்க பேரை சொல்லி அந்த வீல் சேரை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் பண்ண 500 ரூபாயும் உங்கள் கையில் திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஸ்பெஷாலிட்டி 60 வயசு மேலே இருக்கவங்களுக்கு. ஸோ இதை யாராவது நீங்கள் உங்கள் கூட போகும்போது இந்த மாதிரி வயசானவங்க கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா இந்த ஆக்சஸை யூஸ் பண்ணிக்கோங்க. வயசானவங்க நீங்கள் வீல் சேரில் தள்ளிட்டு போகிறீங்கன்னா கூட ஒருத்தர் போகலாம்.
சும்மா சொல்லக்கூடாதுங்க, திருச்செந்தூர் முருகன் சந்தன காப்பாலங்காத்தில் சும்மா சூப்பராக இருந்தார். ஸோ அவ்வளோதான், 20 மினிட்ஸ் சாமி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, நமக்கு மதிய சோறு தான். அதாவது கோவில்லையே வந்து 24 மணி நேரத்தும் ஃப்ரீயாகவே அன்னதானம் போடுறாங்க. ஸோ இது வந்து எல்லா கோவிலும் இருக்குது தான், ஆனால் இந்த கோவில் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. 60 வயசு மேலே இருக்கவங்களுக்கு நான் நிறைய ஆக்சஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இதுவும் ஒன்று. 60 வயசு மேலே இருக்கவங்களுக்கு தனியாக அன்னதானம் கூடமே ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மிடில் ஏஜ் ஆளுங்களுக்கு தனி ஒரு அன்னதான கூடம். சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்தது. வேறு லெவல் டேஸ்ட்டு. சாதாரணமாக ஒரு கோவில் அன்னதானனாலே வேறு லெவலில் இருக்கும். இந்த கோவில் அமோகமாக அந்த சாப்பாடு டேஸ்ட்டெல்லாம் போதுன்ற அளவுக்கு அவங்களே நிறையவே போட்டாங்க. நம்ம ரெண்டாவது சாப்பாடு கேட்கணுன்ற அவசியமே இல்லை, அவ்வளோ இருந்தது அது ஃபஸ்ட்டு சோர்லேயே. அது மட்டும் இல்லாமல் சாமி தரிசனமே எனக்கு 20 நிமிஷத்தில் கிடச்சிச்சு. ஆனால் அன்னதானம் கிட்டத்தட்ட வச்சு செஞ்சுட்டாங்க. 2 மணி நேரமாக லைனில் நின்று அதுக்கப்புறமா அன்னதானம் சாப்பிட்டு வந்தோன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. 60 வயசு மேலே இருக்கவங்களுடைய அன்னதானம் கூட கொஞ்சம் காலியாக இருந்தது. ஸோ அதனால் எங்கள் தாத்தா பாட்டியில் சீக்கிரமாகவே சாப்பிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் தான் ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு சாப்பிட்டு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்படியே பொடிநடையாக நடந்து பீச் பக்கமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தோம். இங்கே பாருங்கள், நம்மளுடைய மயில் வந்து தோகை விரித்து ஆடிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். சும்மா சூப்பராக இருந்தது சொல்லலாம். நம்ம மெரினா பீச் மாதிரி செமையாக இருந்தது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட கடல் வந்திருக்கு. அதாவது இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு பள்ளமாக தெரியுதுங்களா, இது வரைக்கும் கடல் தண்ணி இருந்துருக்குது. இப்போ இவ்வளோ தூரம் கடல் வந்து உள்வாங்கியிருக்கு. இந்த கடற்கரையை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கடல் வந்து உள்வாங்கிறதுலாம் ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஏன்னா இங்கே அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. ஆனால் இவ்வளோ தூரம் கடல் உள்வாங்கியிருக்கிறது தான் யாராலுமே நம்ப முடியல. எவ்வளோ பேர் பள்ளம் இருக்குது பாருங்கள் நடுவில். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கன்றது சும்மா அவங்க சொன்னாங்க. உண்மையிலே அவருடைய அரசாங்கம் தான் இங்கே ஃபுல்லாகவே. கடல் தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருந்துங்க. கேன் தண்ணியில் பிடிச்சா நார்மலான வாட்டர் எந்த அளவுக்கு சுத்தமாக தெரியுமோ அந்தளவுக்கு சுத்தமாக தெரிஞ்சுது. கடல் அலை என்ன தான் பெருசாக வந்தாலும் கிட்ட வரும்போது எல்லா அலையுமே சின்னதாகிடுது. அந்தளவுக்கு ஒரு தனித்துவமான கடலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுதாங்க கடற்கரைக்கு போகக்கூடிய வழி. இதோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்தோன்னா வந்து திருச்செந்தூர் அதாவது பீச் வந்துடும். இந்த பீச்சை தான் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு நேராக வச்சுருந்தாங்க, இப்போ சுற்றி போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், தெய்வானை, அதாவது திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை இங்கே கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்க. ரீசெண்டாக நம்ம நல்லா நியூஸ் பார்த்துருப்போம். அதாவது இந்த யானை வந்து அதை வளர்த்த பாகனையே மிதித்து கொண்டுடுச்சு அப்படின்ற மாதிரி நியூஸில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதனால தான் இப்போது கூண்டில் அடைச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் என்ன தான் இது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் இது வச்சுருக்காங்க. அது நார்மல் ஆனோடனே மேபி அதை ரிலீஸ் பண்ணலாம் ஃப்யூச்சரில். நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய ஆக்சஸ்லாம் இந்த கோவிலில் கொடுத்துருக்காங்க. 60 வயசு மேலே இருக்கவங்க, அதாவது ஃப்ரீ பேட்ரி வேன். அதாவது நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்துருப்போம், பிளாட்ஃபார்ம்லேருந்து ட்ரெயினுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து ஒரு பேட்ரி வேன் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் முற்றிலும் அது ஃப்ரீ. 60 வயசு மேலே இருக்கவங்க வந்து வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, ஊனமுற்றவங்க, அவங்களாம் வந்து இந்த பேட்ரி வேனை யூஸ் பண்ணி, அதாவது அங்கங்கே ஃபோன் நம்பர்லாம் கூட ஒட்டியிருக்காங்க. பேட்ரி வேன் டிரைவருடைய நம்பர் கால் பண்ணோன்னா நம்ம இருக்கிற லொக்கேஷன், அதாவது கோயிலுக்குள்ளேயே நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோமோ அங்கே வந்து நம்மளை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இந்த கோவிலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மையிலே வாவ் சூப்பர்னு சொல்லலாம். ஸோ அதனால் இது இன்னும் நிறைய பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கோவிலில் இப்போ நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த வருஷம் 2025 இந்த கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். திருச்செந்தூர் முருகனை நீங்கள் உள்ளே போய் பார்க்கணுன்னா ஜென்ஸு வந்து கண்டிப்பாக சட்டையும் பனின்னு கட்டிட்டு தான் ஆகணும். சட்டை பனின்னு இல்லாமல் தான் வந்து சாமி தரிசனம் பண்ணணும் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக சாமி பார்த்தாச்சு. சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கேருந்து நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டோம் தங்கி இந்த லாட்ஜுக்கு. ஸோ அங்கே போயிட்டு நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் ட்ரெயின் ஏறலான்னு பார்த்தா அப்போ தான் நம்ம கூட இருந்தவங்க சொன்னாங்க நமக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து நைட்டு வந்து 8:30 மணிக்கு தான். ஸோ நைட்டு 8:30 மணிக்கு நாங்கள் 3 மணிக்கே எங்களுக்கு தரிசனம் முடிஞ்சிச்சு. எல்லோரும் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் போய் எதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் சும்மா இருந்துக்கிட்டு. எங்கள் கூட இருந்தவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து காலையில் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோவிலுக்கு, அதாவது லாட்ஜுக்கு வந்திருந்தோம் இல்லையா ஒரு வேன், அந்த வேன் டிரைவரையே திரும்ப கூப்பிட்டுருந்தாங்க கால் பண்ணி. பக்கத்தில் தான் அவர் கன்னியாகுமரி, அவர் தெரிஞ்ச சுயம்புலிங்க சுவாமி கோயில் இருக்குன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தார். ஸோ இதுதான் அந்த கன்னியாகுமரியில் இருக்க சுயம்புலிங்க சுவாமி கோயில். இந்த கோவிலையும் சாமி தரிசனம் பண்ணும்போது ஜென்ஸ் வந்து சட்டையை கட்டிட்டு தான் தரிசனம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை ஒட்டியும் ஒரு கடல் இருக்குது, அதாவது நம்மளுடைய இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல். இந்த கடலில் என்னால் கால் நினைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் முடியாமல் போயிட்டுங்க. ஆமாங்க, நம்ம சென்னையில் வந்து பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள விரிகுடா இருக்கும். ஸோ அதில் நிறைய தடவை நான் குளிச்சிருக்கேன், நனைஞ்சிருக்கேன், கால் நினச்சிருக்கேன். ஆனால் இந்தியன் ஓஷனில் என்னால் கால் நினைக்கணும் ரொம்ப நாள் ஆசை, நிறைவேறாமல் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். பிகாஸ் டைம் இல்லைங்க. ஏன்னா இங்கேருந்து கிளம்பத்துக்கு கிட்டத்தட்ட 6:30 ஆகிடுச்சு. நமக்கு 8:30 மணிக்கு அங்கே ட்ரெயின்.
அங்கே திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ அதனால் கிளம்பி தான் ஆகணும். ஸோ அதனால் போதும்னு சொல்லிவிட்டு கோவிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இனிமேல் தான் மெயின் பீச்சரு. ஆமாங்க, ஃபெங்கல் புயல் வந்து ஆல்ரெடி திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொல்லி ஒரு காட்டிட்டு வந்திருக்கு. ஸோ அது காட்டின விளைவுனால தான் எங்களுக்கு போகும்போது பெரிய ஒரு ஆப்பு வச்சுட்டு போயிடுச்சு. அது என்ன ஆப்புன்னு இப்போ போகிற வழியில நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போது கோவிலேருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு. அங்கே போய்ட்டு நைட்டு டிஃபனுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் ட்ரெயின்லேயும் ஏறிட்டோம். எங்கள் ட்ரெயின் அங்கேயே தான் இருந்துச்சு, திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே. ஸோ 8:30 மணிக்கு ஷார்ப்பாக ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஸோ ட்ரெயின் எடுத்தோன்னே எல்லோரும் டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா சாப்பிட்டு அப்படியே ட்ரெயின்லேயே தூங்கிட்டு காலைல விடிஞ்சு பார்த்தா எங்கே பார்த்தாலும் இப்படி இருக்குது. இதை பாருங்கள், இது கிட்டத்தட்ட விழுப்புரம் சைடில் வெள்ளம் வந்து, அதாவது தண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். எந்த அளவுக்கு தண்ணி மழை பெஞ்சதுன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃபெங்கல் புயல் வந்து வழக்கம் போல் வர புயலுங்க மாதிரி சென்னையை தான் பாதிச்சுட்டு போவோம். இந்த அளவுக்குலாம் வராது நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இது சென்னைக்கிட்டேயே சீண்டலை போல். இந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை சைடு வந்துட்டுக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு மழை பெஞ்சி மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, அதாவது வரலாறு காணாத ஒரு மழை பெஞ்சிருக்கு. அந்த மாதிரி பெஞ்சால் மட்டும்தான் இப்படி தண்ணி வரும். இதனால எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா வந்து, நான் விழுப்புரம் சைடில் வந்து ட்ராக்குலலாம் வந்து தண்ணி வந்துட்டதுனால ட்ரெயின் வந்து பாதியிலே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி டிடிஆர் வந்து எல்லா பேசஞ்சர்ஸ்கிட்டையும் கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால ட்ரெயின் வந்து போகாது, உங்களுக்கெல்லாம் வந்து பஸ் அரேஞ்ச் பண்ணுறோம் எங்கள் சைட்லேருந்து, அதாவது ரயில்வே சைட்லேருந்து பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் விழுப்புரத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி கணக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. பட் ஆனால் பஸ்லாம் எதுவும் அரேஞ்ச் பண்ணலை. என்ன நடந்ததுன்னா வந்து, இந்த மாதிரி தண்ணி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட விழுப்புரம் கூட போகலை எங்களோட ட்ரெயின். பன்ருட்டிலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே வண்டி மூவே ஆகலை. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக அங்கேயே தான் இருந்தது. அது வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே புரியல, இந்த வண்டி ஏன் இவ்வளோ நேரம் இங்கே நிற்கிது, இந்த அளவுக்கு நிற்கிற அளவுக்கு அப்படின்னா அங்கே சிக்னல் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தண்ணி இருக்கிறதுனால இதுக்கு மேலே ட்ரெயின் போகாதுன்னு சொல்லிட்டாங்க டிடிஆர் சைட்லேருந்தும் ரயில்வே சைட்லேருந்தும். ஸோ உங்களுக்கு வேற ஒரு ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து ரொம்ப நேரம் டைம் ஆகவே நாங்கள் பஸ் எதாவது கிடைக்குமோ ட்ரை பண்ணி பார்த்தோம். பஸ்ஸு எதுவும் அங்கேருந்து கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் இப்போ தண்ணி இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் ரோடு பிளாக் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதனால் பஸ்ஸும் மோஸ்ட்லி சரிப்பட்டு வராது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். திடீர்னு கடவுள் மாதிரி ஒரு ட்ரெயின் வந்துங்க, ஆப்போசிட் ட்ராக்லேருந்து திருப்பதிக்கு போகிற ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினில் ஏறிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரயில்வே சைடு சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரெயினில் ஏறி விழுப்புரம் இறங்கிட்டு அங்கேருந்து மாறிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே பன்ருட்டிலேருந்து இறங்கி அந்த திருப்பதி ட்ரெயின் ஏறலான்னு போனோம். பட் ஆனால் எங்கள் ஃபேமிலிக்காக தான், ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே எங்கள் ட்ரெயினே ஃபுல்லாக காலியாக இருக்குது. எங்களுக்கு முன்னாடியே எங்கள் ட்ரெயின்லேருந்து எல்லாருமே ஏறி அந்த ட்ரெயினுக்கு மாறிட்டு இருக்கிறாங்க. அது எங்களுக்கு தெரிய காணோம். நாங்கள் ரொம்ப நேரமாக அப்படியே உட்காந்துக்கிறோம். அப்புறம் அந்த வண்டியோடைய லாஸ்ட் பட்டியில் லோகோ பைலட் இருப்பா இல்லையா, அவர் வந்து கூப்பிட்றாரு, இப்போ வரீங்களா, நாங்கள் கிளம்பட்டுமா அப்படின்றாரு. ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும், நீங்கள் ட்ராக்லேயே அப்படியே இறங்கி வந்துடுங்க, ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, பேசஞ்சர்ஸ்லாம் அங்கே கத்துறாங்க திருப்பதிக்கு போகிறவங்களா அப்படின்றாங்க. ஸோ அவர் சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டு தான். பட் இருந்தால் நம்ம இறங்கிடலாம். ஆனால் வயசானவங்களும் அது மாதிரி டக்குன்னு ட்ராக்கில் இறக்கி எடுத்துன்னு போக முடியுமா? ஸோ அது கஷ்டம் இல்லையா, அது வேறு வழி இல்லை. வயசானவங்களே இறக்கி அப்புறம் ட்ராக்கில் கிராஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினில் ஏறி அங்கேருந்து வேகமாக போயிட்டு விழுப்புரத்தை இறக்கி விட்டாங்க. விழுப்புரத்துலேருந்து அங்கேருந்து வேறு ட்ரெயின் கிடைக்குமான்னு பார்த்தோம். ஸோ அதுவும் சரிப்பட்டு வரல. வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அங்கேயே வந்து ராமேஸ்வரம் டு எக்மோர் போகிற ட்ரெயின் ஒன்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அந்த ட்ரெயினில் வந்து ஏறிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரயில்வே சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி விழுப்புரத்தில் இறங்கினவங்களாம் அந்த ட்ரெயினுக்கு மாறிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் அதோடைய பிளாட்ஃபார்முக்கு கிராஸ் பண்ணி அங்கே போய் அந்த ட்ரெயினில் ஏறினா யாருக்குமே சீட்டு கிடைக்கலங்க. என்ன தான் நாங்கள் ரிசர்வ் பண்ணி, அதாவது ஸ்லீப்பர் கோச்செலாம் புக் பண்ணி போயிருந்தாலும் எங்களுக்கு சீட்டே கிடைக்கல. வேறு ஒருத்தவங்களோட கொஞ்சம் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காந்துருந்தோம். ஸோ அந்த ட்ரெயின் போகுது. இந்த கதையோட எண்டுக்கே போயிடுச்சு. கிட்டத்தட்ட போய்கினே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்டேஷன்லேயும் கிட்டத்தட்ட ஒரு சில ஸ்டாப்பிங்லாம் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர்லாம் கூட நின்றுட்டு இருந்தது. என்னடா எப்படா போய் வீட்டுக்கு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன் வரும்போது வந்து ரயில்வே சைட்லேருந்து எல்லா பெட்டிலையும் வந்து ஒரு சின்ன அறிவிப்பு மாதிரி கொடுத்தாங்க.
காட்பாடி ஸ்டேஷனில் வந்து லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், ஸோ எல்லோரும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி எப்போது 4 மணிக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ யாருக்கிட்டையுமே இல்லை, ஏன்னா நைட்டு டிஃபனு காலையில் டிஃபன் கூட பன்ருட்டிலேயே வாங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து லஞ்சில் யாருக்கிட்டையுமே இல்லை, மோஸ்ட்லி நிறைய பேர் பட்னியாகவே தான் இருந்தாங்க. எனக்கெல்லாம் செம்ம பசி. ஸோ 4 மணிக்கு இந்தமாதிரி வந்து சொல்லவே சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்போடா இந்த காட்பாடி ஸ்டேஷன் வரும்னு சொல்லி. என் பக்கத்தில் இருந்தவரெல்லாம் புலம்பிட்டு இருந்தாது, இந்த காட்பாடி வரத்துக்குள்ளே நான் பாடி ஆகிடும் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து காட்பாடி ஸ்டேஷன் வந்துச்சு, லஞ்சும் ப்ரொவைட் பண்ணாங்க சொன்ன மாதிரி. ஆனால் எங்கள் கோச்சுக்கெலாம் வெஜ்ஜு தான், அதாவது பிரிஞ்சு தான். அதுவே சூப்பராக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஏசி கோச்சுக்கெலாம் நான்வெஜ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. பொறுமையாக போனாப்புல, ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ட்ரெயினால் ஸோ நிறைய ஸ்டேஷனில் ரொம்ப நேரமாக நின்று தான் போச்சு. இதுக்காக ஆர்டினரி ட்ரெயினை வந்து ரூட்டு திருப்பி விட முடியாதுன்றதுனால எங்கள் ட்ரெயின் வந்து ரொம்ப ஊர் சுற்ற விட்டாங்க. அதாவது ரூட்டே ரொம்ப சுற்றி விட்டாங்கன்னு தான் சொல்லணும். வந்த வழியில் வரல ட்ரெயின். நாங்கள் வரும்போது போன வழி வந்து வேறு வழியாக இருந்துச்சு, ரொம்ப சுற்ற விட்டாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி காலைல 10 மணிக்கு நாங்கள் ரீச் ஆக வேண்டியது சென்னை எக்மோர் ஸ்டேஷனை. ஆனால் இந்த ட்ரெயின் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு தான் எக்மோர் ஸ்டேஷனை ரீச் பண்ணோன்னா பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் நாங்கள் இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கெல்லாம் இதுதாங்க ஃபஸ்ட் டைம். ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். உண்மையிலே எப்படா இறக்குவீங்க எக்மோர் அப்படின்னு ஆகிப்போச்சு. எக்மோர் வந்த பிறகு தான் பெருமூச்சே வந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு சீட்டும் இல்லை, இடமோ இல்லை. இதுக்கு மத்தியில் நம்ம எங்கெங்கே வர்றது அந்த ட்ரெயினில்? பொதுவாக இந்த புயலுங்க எல்லாமே சென்னையை தான் வந்து வச்சு செய்யும். ஆனால் இந்த வாட்டி வேறு பக்கம் திரும்பி வந்து இதனால் எங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு நிறைய லாஸுங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் வர வழியில் வந்து எவ்வளோ மரம், செடி, கொடி, வயல்வெளி எல்லாமே வந்து வேரோட சாஞ்சிருந்ததை நாங்கள் பார்த்தோம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதனால் அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் பார்த்துக்கோங்க. நமக்கு போகிற ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சு, இதனால் இவ்வளோ சுத்தாயிடுச்சு அப்படின்றது நம்மளுடைய பிரச்சனை. இவங்களுக்குலாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு புயல் வந்திருக்க கூடாது. என்ன கேட்டால் இந்த அளவுக்கு பெரிய லாஸை ஏற்படுத்தியிருக்க கூடாது. ஸோ அவங்கெல்லாம் சீக்கிரமாகவே ரிக்கவர் ஆகணும்னு சொல்லி நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இறங்கிறதுக்கு எக்மோர் ஸ்டேஷன் வந்து இறங்கிறதுக்கு கிட்டத்தட்ட நைட்டு 10 மணி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கூட வந்தவங்க எல்லாத்தையும் வழி அனுப்பி வச்சுட்டு அங்கேருந்து நம்ம மெட்ரோ ட்ரெயின் ஏறிட்டோம். நம்ம வீடு போய் சேரத்துக்கு 11 மணி ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஒஸ்ட்டான ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவனை பார்த்தாச்சு. திருச்செந்தூர் முருகனை பார்க்குறதுலாம் எனக்கு வந்து ஜென்ம ஆசைன்னே சொல்லலாம். இந்த ஜென்மத்தில் ஒரு தடவையாவது இந்த ஆண்டவனை பார்க்கணுன்றது என்னுடைய ஆசை. ஸோ அது வந்து இது மூலிமா நிறைவேறிடுச்சு. பட் என்ன ஒன்று, ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு பாடம், அதாவது அனுபவம்னே சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பெரிய ஈவெண்ட் அதாவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அது வந்து இந்த மாதிரி இயற்கை பேரிடரால் தடப்பட்டுருமோ, அப்படி இல்லைனா நீங்கள் அதையும் மீறி போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் பட வேண்டியதாகிடும் வரும்போது. ஸோ அதனால் இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள்லாம் ஏதாவது குறுக்க வருதுன்னா நீங்கள் கொஞ்சம் அந்த ஈவெண்ட்டையே ஸ்கிப் பண்ணிடுறது நல்லது. நீங்கள் இன்னும் திருச்செந்தூர் முருகனை பார்த்ததே ஏன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. 6 படை வீடுகளில் மிகவும் முக்கியமான ஒரு வீடுனா அது திருச்செந்தூர் வீடுன்னே சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இல்லைன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ முடியலனாலும் அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் மகா கும்பாபிஷேகம் நடக்குது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா கோவில் இன்னும் நிறைய இருக்கும். அதனால் முதல்ல போய் திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்க, இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நம்ம திருச்செந்தூர் முருகனுடைய வரலாறையும் அந்த கோவிலுடைய வரலாறையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய விளாக்ஸ் வீடியோலாம் இந்த மாதிரி வரப்போகுது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கந்தன் காலடியை வணங்கினால் உலகினில் யாவரையும் வணங்குதல் போலே. ஸோ கந்தன் காலடியை வணங்குங்கள்.